ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் அப்படின்ற படத்தில் வந்து குவிண்டன் டூரன்டினோ வந்து டேரக்டர். ஸோ அந்த படத்தில் வந்து ப்ரூஸ்லியும் கிளிஃப் அப்படின்ற ஒரு வெள்ளக்கார ஸ்டண்ட்மேனை வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த கிளிஃப் ஜெயிக்கிற மாதிரி அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. இது நிறைய பேர் வந்து எதிர்த்து பேசியிருந்தாங்க. பட் ஒருவேளை அது உண்மையாக போயா, நடந்திருக்குமா நடந்திருக்காதா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீன் வச்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கட்டியிருக்கிற வாட்ச், டிஷர்ட் எல்லாமே வந்து ஆர்மரடோ ஸ்பான்சர்டு. ஆஸ்ட்ரகுலன் சேனல்லேருந்து பில்ட் பண்ண கம்பெனி இது. armorado.comல போனீங்கன்னா நீங்கள் டூரிங், ட்ராவலிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்கும். அதை செக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆஸ்ட்ரகுலன் சேனலில் வந்து நிறைய டெக் பிஸ்னஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ், அகாடமி, டாக்ஸ் அப்படின்ற சேனலில் பிஸ்னஸ், டெக் அண்ட் அதுமாதிரி நிறைய விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கைஸ். ஆக்சுவலி இது என்னன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் அப்படின்ற ஒரு படம் வந்து குவிண்டன் டூரன்டினோ வந்து பிராட் பிட் இதெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீனு, ஈவன் அந்த படத்தை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பையும் சரி, எனக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சு. எனக்கு அப்போ தான் தெரியும் எனக்கு ப்ரூஸ்லி பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். வந்து ப்ரூஸ்லிக்கு ஒருவேளை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஃபேனாக இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு டவுட்டே வர அளவுக்கு அந்த சீனை பார்த்தோன்னே தான் தோணுச்சு. ஏன்னா அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு கோவம் வந்துச்சு. அந்த சீனில் வந்து ப்ரூஸ்லி வந்து ஒரு அரகண்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரூஸ்லி வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு ஹாலிவுட் இடத்துக்குள்ளார ஒரு செட் ஸ்டுடியோக்குள்ளார இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்டண்ட் பண்ண உட்காந்துருப்பாரு. இப்போ ப்ரூஸ்லிக்கு அவருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். ப்ரூஸ்லியை வந்து கொஞ்சம் அரகண்டாக திமிர் பிடிச்சவனா அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளிஃப்ன்ற வெள்ளக்கார ஸ்டண்ட்மேனுக்கும் ப்ரூஸ்லிக்கும் ஒரு சின்ன ஸ்பாரிங் வரும். அந்த ஸ்பாரிங்கில் வந்து 2 ரவுண்டில் வந்து ப்ரூஸ்லியை வந்து அவர் பீட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது வந்து உண்மை நடந்திருக்குமா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ப்ரூஸ்லியை பற்றி தெரியாதவங்களுக்கு, ஏன்னா புது ஜென்ரேஷனில் இருக்க நிறைய பேருக்கு ப்ரூஸ்லியை பற்றி தெரியாது. ஸோ ப்ரூஸ்லியை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அதாவது உலகத்திலே வந்து த டாப் மோஸ்ட் கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 50 பேரை நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே 100 பேர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி ஒரு 5000 வருஷத்தில் வந்து அந்த 100 பேர் 50 பேருக்குள்ளார வந்து ப்ரூஸ்லி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு கிராமத்தில், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, குங்ஃபு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, டேக்வாண்டோ சொல்றாரு அப்படின்னா அதுக்கு மூல விதை யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லலாம். ப்ரூஸ்லி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து $multi-billion டோஜோ இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒன்று உருவாச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற MMA, UFC இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல பணம் வர அளவுக்கு பெருசானதுக்கு காரணம் வந்து ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை தாண்டி வந்து இந்த கராத்தே டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், டேக்வாண்டோ டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். பட் உலகம் ஃபுல்லாக அது ஃபேமஸ் கிடையாது. அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியாக இருந்துச்சு. ப்ரூஸ்லி வந்ததுக்கு அப்புறம் தான் அது உலகம் முழுக்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆச்சு. சரி, அவர் என்னப்பா சாதாரண ஒரு ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டி போக முடியாது. ப்ரூஸ்லி மட்டுமே வந்து 7 கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். புஷ்அப் ஃபிங்கர்ஸ் வச்சு புஷ்அப் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 400 புஷ்அப் வச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டு இன்னும் யாரும் பீட் பண்ணல. அதாவது 1 மினிட்டுக்கு கீழே வந்து 70 புஷ்அப் பண்ணி ஒரு ஸ்வீடன்காரர் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் ப்ரூஸ்லியோட ரெக்கார்டை எத்தனை வருஷம் கழிச்சும் இன்னும் யாரும் பீட் பண்ணல. அண்ட் பஞ்சஸ், 9 பஞ்சஸ், ஒரு செகண்டுக்குள்ளார 9 பஞ்ச் பண்ண ஒரே ஆள் உலகத்தில் ப்ரூஸ்லி தான். அதே மாதிரி 1 இன்ச் பஞ்ச் அப்படின்றது ப்ரூஸ்லியோட ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ அது நீங்க பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து ஒரு ஆப்போனண்ட்டுக்கு செஸ்ட் கிட்ட வச்சிருப்பாரு, வச்சுட்டு இப்படி பஞ்ச் பண்ணுவார். ஸோ அது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ கூலாக இருக்கும். அந்த டைம்ல இருந்து இன்ன வரைக்குமே வந்து அந்த 1 இன்ச் பஞ்ச் அப்படின்னாலே அது ப்ரூஸ்லி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரேட் மார்க்கா அதே சமயத்தில் கின்னஸ் இன்னும் வச்சிருக்கிறது ப்ரூஸ்லி தான். சைட் கிக் பஞ்சிங் பேக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மீட்டர் வந்து மேலே பறக்க விட்டாரு. அந்த பேக்கோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 135 kgs வெறுமனே ஒரு சைட் கிக்ல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரா பவர் அப்படின்னு சொல்லலாம். நன்சாக்ஸ் ஒரு வெப்பனைஸ்டா வந்து நிறைய படத்தில் ஃபர்ஸ்ட்லாம் இருக்க மாட்டாரு. இட்ஸ் லைக் ஜாப்பனீஸ் வெப்பன். அண்ட் ப்ரூஸ்லி வந்து ஹாங்காங், சைனாவில் வளர்ந்தவர். ஸோ அப்போ வந்து ஜாப்பனீஸ் வெப்பன்ஸ் வந்து இவங்க ஜென்ரலாக வந்து இவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸில் வந்து பழக்கப்படுத்துறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. ஆனால் இவர் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லெஸ்ஸான ஒரு வெப்பன், இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்த ஒருத்தர் வந்து இதை ட்ரை பண்ணி பாரு, உனக்கு மேபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசத்துல அதை ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அது படத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட நன்சாக்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உலகம் முழுக்க நின்சாக்ஸ்ன்றது வந்து பாப்புலர் ஆச்சு. நானும் காலேஜ் படிக்கிறப்ப அதை வாங்கினதுக்கு காரணம் ப்ரூஸ்லி தான் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் கிக், அவரோட பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 7 கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்காரு ப்ரூஸ்லி. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு மூவி ஸ்டார் அப்படின்றது கிடையாது. ஹாங்காங்ல இருந்து அந்த டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரூஸ்லி மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்தாங்க. ஜாக்கி சான், ஜெட்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் நிறைய பேர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்டா படிச்சிருப்பாங்க, ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்லா படிச்சிருப்பாங்க, ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில்ல டெக்னிக்கா படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல டெக்னிக்கா படிக்கிறவங்களுக்கு வந்து ஹூ அம் ஐ அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஜாக்கி சான் வந்து அந்த படத்தோட என் கிரெடிட்ஸ்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு வந்து இந்த படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு வெள்ளைக்கார ஆக்சுவல் பிளாக் பெல்ட் வாங்கின ஒரு டேக்வாண்டோ ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அந்த சீன்ல நாங்கள் போட்டிருந்தோம். அவங்களால வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிக்ஸ்லாம் பண்ண முடியல, அவங்களோட டெக்னிக்ஸ் கரெக்டாக இருக்கு, பட் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இது எதுக்கு நான்
நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரூஸ்லி வந்து டெக்னிக்கலா ஒரு ஃபைட்டிங் கத்துட்டு வந்திருந்தாலும் சரி, இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில பெருசா வளர்ந்ததுக்கான காரணம் வந்து ஹீஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் ஆல்சோ ப்ரூஸ்லியோட ஃபைட்டிங் வீடியோஸ் நிறைய கிடையாது. ஆக்சுவலி ஒரு 2 வீடியோ மட்டும் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி ப்ரூஸ்லியோட படத்துலயும் சரி, ஈவன் அவரோட கொட்டேஷன்ஸும் சரி, இன்டர்வியூஸ் நிறைய விஷயத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹீ இஸ் நாட் ஒரு ஃபைட்டை போயிட்டு பிரேக் பண்றது வந்து ப்ரூஸ்லியா இருக்காது. அந்த ஃபைட்டை வந்து ஹீ வாண்ட் சம்ஒன் டு கம் டு ஹிம். அவர் வந்து கிக் பண்ணணும், அடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபைட் பண்ணுவார். அவர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ஸோ இப்போ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் அப்படின்ற படத்தில் பிராட் பிட்டோட கேரக்டர் தான் அந்த கிளிஃப் போத் அப்படின்றது. இந்த ஸ்டண்ட்மேனும் ப்ரூஸ்லியும் வந்து நிஜமாக சண்டை போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரூஸ்லியோட 2-3 புக்கில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை ஆனால் அதுக்கான ப்ரூஃப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்களே தவிர எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் போடல ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து ப்ரூஸ்லி வந்து அந்த அளவுக்கு அரகண்டான ஒரு ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கி சானே வந்து ஒரு ஸ்டண்ட்மேனாக இருக்கிறப்ப, ஜாக்கி சான் இப்போ ஒரு ஃபேமஸான ஆள் கிடையாது, ஸ்டண்ட்மேனாக இருக்கிறப்ப வந்து அவர் வந்து ப்ரூஸ்லி வந்து உதச்சது வந்து எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி வந்து அவர்கிட்ட எவ்வளோ கைண்டாக இருந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தா சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கொலாபரேட்டிவ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஸோ ப்ரூஸ்லி எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. பட் அகேன் ஸ்டாராக இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அரகன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் இன் ரியாலிட்டி வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணது, நீங்கள் குவாரால கூட நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, அவரை பற்றியான ஒரு 2 மேஜர் புக்ஸ் இருக்கு. ஸோ அந்த புக்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரூஸ்லியோட நேச்சர் ஆசச் வந்து ஹீஸ் லைக் வெரி குவைட். அவர் வந்து நிறைய விஷயத்தில் அப்சர்வ் பண்ணுவார், பேசணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ணுவார், அப்சர்வ் பண்ணிட்டு தான் பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல இந்த ஹாலிவுட் ஸ்டண்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி வந்து தேவையில்லாம ஒரு ஆல்டர்கேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈகோ வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போய் அதுவும் இவரே ஃபர்ஸ்ட் போய் கிக் பண்ணுறது அப்படின்ட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாட் பாசிபிள் அப்படின்ட்டு. ப்ரூஸ்லியோட ஆக்சுவல் ரியல் ஃபைட்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அவர் உடம்புல அடியே படாது. அவர் வந்து இந்த ஆப்போனட் வந்து கிக் பண்ண வந்துட்டே இருப்பார், கண்டபடி குத்த ட்ரை பண்ணிட்டே இருப்பார், அவர் மேலே அடியே படாது. ஆனால் எப்போ வந்து அவர் கிட்டக்க பஞ்ச் வருதோ அப்போ டக்குனு கீழே தள்ளி அவரை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவார். ஸோ ப்ரூஸ்லியோட ஸ்டைல் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் முன்னாடி போய் அட்டாக் பண்ணுறது ஒரு ஸ்டைல் கிடையவே கிடையாது. வர அட்டாக்கை வந்து அவர் வந்து பெயிட் பண்ணி அட்டாக் பண்ணுவார் அப்படின்றது ஒரு ஸ்டைல் டெக்னிக் அது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இன்னொரு இன்சிடென்ட்டையும் நான் சொல்லணும். அதாவது டாம் க்ரூஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் வந்து பயங்கரமாக பெருமை பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவர் நிறைய அவரோட ஓன் ஸ்டன்ஸ் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஜாக்கி சான் வந்து அதை பல வருஷம் பண்ணிருக்காரு. இன்னும் ஜாக்கி சான் பண்ண நிறைய ஸ்டன்ஸ் வந்து டாம் க்ரூஸால பண்ண முடியாது. ஸோ அப்படி இருந்துமே வந்து அந்த டைம்ல வந்து ஜாக்கி சானை பற்றி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவனதே கிடையாது. ஸோ இது வந்து ஐ திங்க் இந்த வெள்ளைக்காரங்களுக்கான ஒரு இன்செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன். ப்ரூஸ்லி, ஜாக்கி சான், ஜெட்லி, டோனி ஜா, இந்த மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அவங்க வந்து ஒரு ரொம்ப சொகுசான ஒரு லைஃப்ல இருந்திருக்க மாட்டாங்க. ஜாக்கி சானே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா வந்து தத்து கொடுக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து ஜாக்கி சான் வந்து பல வருஷம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் ஸ்கூல்ல படிச்சவர். அங்கெல்லாம் ரொம்ப ரிக்ரஸ் ட்ரைனிங் இருக்கும். அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ கூட பார்க்கலாம். ஸோ அப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போட்டு உடம்பை பில்ட் பண்ணி ஸ்கில்லை பில்ட் பண்ணி வரவங்க. அவங்க கூட வந்து லைட் வெயிட்டாக வந்து ஒரு வெள்ளைக்கார கிட்டோட ஹோம் எப்படி இருக்கும், இப்போ வீட்டு பக்கத்துலலாம் இருக்கிற மாதிரி காலைல எந்திரிச்சாங்கன்னா சாப்பிட்டுட்டு பொறுமையாக டிவி பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த மைண்ட் செட் இஸ் நாட் ஈவன் தி சேம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்காக ப்ரூஸ்லியோட ஃபேன் பாயா ப்ரூஸ்லி இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் அ பர்சனாக வந்து ப்ரூஸ்லி இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது படத்தில், இன்டர்வியூஸில் அவரோட கொட்டேஷன்ஸ் அண்ட் அவரோட ரியல் மேட்சோட வீடியோஸ் இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்த வரைக்கும் வந்து இந்த படத்தில் போர்ட்ரே பண்ண ப்ரூஸ்லி வந்து இட்ஸ் நாட் த ரியல் ப்ரூஸ்லி அப்படின்றதான். ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் இதேமாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். 2T டிவியில் இதேமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் நம்ம போடுவோம். அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொஷின் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கேட்ச் அப் அகைன். தேங்க்ஸ் கைஸ். சியர்ஸ்.